இந்த நல்ல காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறு சாட்சியை கூறுகிறேன். சாட்சி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதவசனம் வாசிக்க வேண்டும். எவ்வாறாக செய்யும் பொழுதுதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். என் வாழ்க்கையிலும் பல துயரங்கள், சோதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வழியாய் கடந்து போன போது கர்த்தர் என்னை ஆற்றினார், தேற்றினார். அவர் சொன்ன, மகளே, எந்த வழியில் நட மகளே என்று ஆவியானவர் சொல்கிற வழியில் நடக்க கிருபை பாராட்டுகிறார். அநேக வேலைகள் வருகிறது, ஆனால் அவற்றொன்று ஆண்டவர் வாய்க்கவில்லை. கர்த்தர் சொல்வார், நீ உடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டவும் தெளிவுமாக சொல்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டார். எனக்கு ஒன்றுமில்லை என்ற ஆளும் கர்த்தர் சொல்கிறார், மகளே, உனக்கு வசனம் இருக்கிறது, தேவ வசனம், அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஊக்கமளிக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, சகாயமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நம்மை ஆபத்திலிருந்து காத்துக்கொள்கிறது. எல்லா போராட்டத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் எல்லாவற்றிலும் விடுவிக்கிற கர்த்தராக இயேசுவானவரை தேடுவோமாக. இயேசுவானவரால் தான் எல்லாம் நம்மளால் வாழ முடியும். அவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் Psalms 1:2. But his delight is in the law of the Lord, and in the law doeth he meditate day and night. அதாவது நம்ம ஆண்டவர் வசனத்தை டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் மெடிடேட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் ஒழுங்காக வாழ முடியும். என் வாழ்க்கையில் நான் காண்கிறேன் அவற்றை. வசனம் வாசிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் பலன் குறைந்து போகிறது, நாம் விழுந்து விடுகிறோம். அப்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யூ ஹாவ் டு ஹாவ் த வேர்ஸ் இன் த டே அண்ட் நைட். ஆண்டவர் சாட்சியமுள்ள மகளாக வாழ கர்த்தரனை ஊக்குவிக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார். டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிப்போமாக. நம்மளை நிந்திக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கலாம். இயேசுவானவர் எடுக்கிறவர்களுக்கெல்லாம் நிந்தை தான். ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், வெற்றி தருவார். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கும் பொழுது, இயேசுவானவர் நேசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், சமாதானம் காண்கிறோம். அவர் வசனத்தை டே அண்ட் நைட் நம்ம வாசிப்போமாக, மெடிடேட் பண்ணுவோமாக. எல்லா சோதனைகளும் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் வசனத்தின் மூலமாக மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் பெற்றோர்களை கனம் செய்வோமாக. நீடித்த நாள் வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களை கனம் செய்வோமாக. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வசனம் வாசிமான், அந்த மாதிரி வாசிக்கிறேன். ஸோ ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாளை கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமீன்.